Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் ரே ஆப்டிக்ஸ், அதாவது லைட் அண்ட் இட்ஸ் அசோசியேட்டட் ஃபினாமினா. என்னெல்லாம் பார்க்குறோம் இப்போ நம்ம சுற்றி பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லைட் தானே. லைட்டோட ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், டிஸ்பர்ஷன், scattering of light, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபினாமினாஸ்னால we are able to see the object around us. இதோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஜெக்ட் ஒரு பொசிஷனில் இருந்ததுன்னா இமேஜ் இன்னொன்று எங்கள் பொசிஷனில் இருக்கும். இது ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எப்படி டெரைவ் பண்ணுறோம், இது பேஸ் பண்ணி JEE கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் தான் இந்த வீடியோஸில் மோஸ்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஜம்ப். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபினாமினான் இஸ் ரிஃப்ளெக்ஷன். ஸோ வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்? Reflection is nothing but bouncing back of light as it hits a plane mirror. This mirror is highly polished. Say idu vadiya light can't transmit, so it's only ways it is getting reflected. So inga we have already studied 9th nenikkira or rendu property padichirukom. First is laws of reflection. So angle of incidence is equal to angle of reflection. Idu 30 degree na idu 30 degree, correct? Second property enna? Incident ray, normal and reflected ray at the point of incidence all lie on the same plane. இது மூணுமே, இந்த மூணு ரேஸ்மே will be coplanar, ஒரே பிளேன்ல தான் இருக்கும். It's not like angle of incidence எப்படி இருக்கும், normal எப்படி இருக்கும், angle of reflection எப்படி இருக்கும். இப்படி இருந்தால் it won't be coplanar, right? மூணுமே it will be in the same plane. Fine. So இதை வச்சுட்டு as we all know reflection laws நம்மளுக்கு தெரியும். இதை வச்சு சே ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் த லைட்ஸ் டைரக்ஷன் அந்த மிரரில் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்? சே லைட் சோர்ஸ் இங்கே இருக்குது, லைட் சோர்ஸ்லேருந்து லைட் ஆப்ஜெக்டை பட்டுட்டு ஆப்ஜெக்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் இஸ் கமிங் டு த மிரர், கரெக்டாக? ஸோ இந்த மிரர்லேருந்து எக்ஸாக்டாக அதுக்கு பின்னாடி இமேஜ் இஸ் கெட்டிங் ஃபார்ம். அதுதான் நம்ம முன்னாடி நின்னால் நம்மளுக்கு வந்து மிரருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த இமேஜ்க்கும் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரி, முதல் ப்ராப்பர்ட்டி என்னென்னா மிரர்லேருந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற டிஸ்டன்ஸும் மிரர்லேருந்து இமேஜுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஓகே. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? ஆப்ஜெக்ட் கம்பேர் பண்ணும்போது இமேஜ் will always be virtual and erect. Virtual கருத்தம் it is always, in this case it is behind the mirror and ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா இமேஜும் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஆப்ஜெக்ட் இன்வெர்ட்டடாக இருந்ததுன்னா இமேஜும் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஓகே. அண்ட் another thing, important thing which I want you to tell you guys is, say பிளேன் இப்படி இருக்குதுன்னா இந்த பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைச்சிட்டு அந்த இடத்துல எங்கே ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த பெர்பெண்டிகுலர் அதே டிஸ்டன்ஸ் மிரருக்கு பின்னாடி தான் இமேஜ் பிகர். ஓகே. இந்த பெர்பெண்டிகுலர் கண்டிஷன் யூ ஹேவ் டு நோ. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுட்டோம்னா லெட் மீ ரைட் இட். We'll proceed. ஒரு question solve பண்ணலாம். இந்த questionல என்ன சொல்றாங்க? Find the position of image. Simple questionல சேம் என்கிட்ட இங்கே ஒரு மிரர் இருக்கு, ஆப்ஜெக்ட் பொசிஷன் ஏல இருக்கு, அதுக்கு பெர்பெண்டிகுலராக சே கிரவுண்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சேன்னா அந்த மிரரில் ஒரு பாயிண்ட் ஓலேருந்து ஏக்கு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. என்னோட இமேஜ் எங்கே இருக்குன்னு கேட்குறேன். நான் போன லாஸ்ட் ஸ்லைடில் என்ன பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் மிரருக்கும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோன்னா சே இமேஜ் வில் பி அட் அ பாயிண்ட் சச் தட் சே இது பாயிண்ட் எம்னு வச்சுக்கலாம், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸும் எக்ஸ் தான். அதாவது மிரருக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் பின்னாடி இமேஜ் இருக்கும் ஆஸ் த ஆப்ஜெக்ட் இஸ். லெட் மீ ரைட் இட். இந்த டிஸ்டன்ஸ் சே இந்த பாயிண்ட் எம்மாக இருக்கட்டும், ஏஎம் வந்து எக்ஸ்னா எம்ஐயோ எக்ஸ் தான். இப்போ தான் ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இந்த எக்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ பொசிஷன் ஆஃப் இமேஜ்? இந்த எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, இந்த ட்ரையாங்கிள் ஏஎம்ஓ அதை நான் வரைகிறேன். ஏஎம்ஓ இது 90 டிகிரி, கரெக்டாக? ஏன்னா இந்த லைனும் ஏஐயும் மிரர் will always be perpendicular. அண்ட் இந்த இது நம்மளுக்கு தெரியும் 3 எக்ஸ் தெரியும், எக்ஸ் 3. இப்போது இது ரெண்டு சைடையும் எக்ஸ் என்கிட்ட 3 இருக்குது, 3 வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்கணும்? எனக்கு எதர் இந்த சைடு இருக்கணும் which is not there.
இல்லைன்னா எனக்கு ஆங்கிள் இருக்கலாம்ல. சே இந்த ஆங்கிள் தீட்டா வச்சுட்டேன்னா சைன் சே ஜஸ்ட் a minute sin theta is equal to x by 3. கரெக்டாக in triangle AMO opposite by hypotenuse. எனக்கு இப்போ இந்த தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன்னா I can easily get x. தீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட வேறு ஏதாவது ஆங்கிள் கொடுத்துருக்காங்களா? எஸ் அஃப்கோர்ஸ். கொஷின் கிளியராக நோட் பண்ணிக்கலாம். 37 டிகிரி இங்கே கொடுத்துருக்காங்க. 37 டிகிரி வச்சு இந்த தீட்டாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு கொஞ்சம் ஜாமெட்ரி பண்ணணும். லெட்ஸ் டூ இட் டுகெதர். சரி, இந்த மிரர் பிளேனுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் வரையணும். ஓகே, அண்ட் இது கிரவுண்டுனா கிரவுண்டுக்கு பேரலாக ஐம் ட்ராயிங் அனதர் பிளேன். அதையும் வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த லைனும் என் கிரவுண்டும் ஆர் பேரலல் டு ஈச் அதர். இந்த லைனும் மை மிரரும் தே ஆர் போத் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இப்போ ஐ வாண்ட் டு ரிவைஸ் யூ கைஸ் அ ப்ராப்பர்ட்டி. ரெண்டு லைன் பேரலாக இருந்ததுன்னா சே திஸ் இஸ் அ டிரான்ஸ்வர்சல். இந்த லைன் பேரலாக இருந்ததுன்னா if this angle is theta, this angle is also theta. So அதே ப்ராப்பர்ட்டி இங்கே சே இதுவும் பேரலாக இருக்கா. ஸோ இந்த ஆங்கிள் 37 டிகிரினா இந்த ஆங்கிளும் 37 டிகிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ லெட் மீ ரைட் இட். இந்த ஆங்கிளும் will be 37 டிகிரி. And now this line and my mirror are perpendicular to each other, which means this is 90 degree. கரெக்டாக? இது 37 டிகிரினா இது என்ன ஆங்கிள் இருக்கும்? 90 minus 37, which is equal to 53 degree. அதே மாதிரி let's move forward. இந்த OAவும் இந்த லைனும் it's perpendicular to each other. கரெக்டா? What makes this angle? 90 minus 53, which is 37 degree. அதே மாதிரி say let me write it 37 degree. அதே மாதிரி இந்த angle this will be equal to இது 90 degree. கரெக்டா? so 90 minus 37 53 degree. so நான் erase பண்ணிட்டு அந்த லைன் மட்டும் நான் அந்த ஆங்கிள் மட்டும் கரெக்டா ஃபைன். so இந்த ஆங்கிள் நமக்கு தெரியணும், which is equal to 53 degree. sorry, இப்போ theta is equal to 53 degree நமக்கு தெரிஞ்சிருச்சு. so x is equal to 3 sin theta. x is equal to 3 sin 53 degree. sin 53 degree என்ன? you must know this value. ஏன்னா 37 degree, 30 degree, 60 degree இதெல்லாம் கொஞ்சம் காமன் ஆங்கிள்ஸ். இதுக்கு we need to know the trigonometric value. sin 53 is 4 by 5. so x is equal to 12 by 5. okay, so in the distance 12 by 5 na mirror ku exactly 12 by 5 meter கீழே we'll be having this image, and this angle is easy to find. This is okay, this is 90 degree. இதை வச்சுட்டு we can relatively find 53 degree தெரியும். நம்மளுக்கு இந்த x நாம என்ன கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரி அதோட தெரிஞ்சதுன்னா it will be easy to solve. okay, so let's proceed. இதே மாதிரி இன்னொரு question, but இது little bit tricky question. எப்படின்னு பார்க்கலாம். find velocity of image with respect to ground. இங்க position of image கண்டுபிடிக்க வேணாம், we have to find velocity of image. say we already know object இருக்கு, mirror இருக்குன்னா say objectக்கும் mirrorக்கும் என்ன distance இருக்கோ அதே distance பின்னாடி image இருக்கு. கரெக்டா? இந்த distance x னா இந்த distance so x தான். பட் இங்க object is moving. say mirror இங்க இருக்குன்னா object is moving towards the mirror னு வெச்சுக்கலாம். towards the mirror தானே. say இதுக்கு ரெண்டு காம்போனன்ட் 5 meter per second 37 degree na with respect to horizontal it will have 5 cos 37 degree, with respect to vertical it will have 5 sin 37 degree velocity. correcta? so mirror noki it is coming at 5 cos 37 degree meter per second. object mirror noki evlo kitta varudho adhe distance image mirror noki varum. so image will also come towards mirror with respect to ground as with 5 cos 37 degree velocity towards the mirror. correcta? say sorry fine. ஆனா இந்த கேஸ்ல mirror நான் போன வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண கேஸ்ல mirror was stationary. ஆனா இங்க mirror is also moving. mirror is moving in front with 2 meter per second.
ஸோ இந்த கேஸில் இட் won't be the same. ஆப்ஜெக்ட் இந்த சைட் 5 cos 37 வருதுன்னா இமேஜ் need not come with 5 cos 37. With respect to mirror தான் image distance and object distance or velocity should be same. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கண்டிப்பாக தெரியும், என்னது, ஜஸ்ட் a minute. இந்த டிஸ்டன்ஸும் சே இமேஜ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் போத் மஸ்ட் பி, இது XOனா இது XIனா XO will be equal to XI. இந்த ஃபேக்டர் மட்டும் நம்மளுக்கு we know it for sure, right? இதை யூஸ் பண்ணி we'll try deriving it. சரி, இங்கே இமேஜ் இருக்குது. ஓகே, ஆப்ஜெக்ட் வெலாசிட்டியை நான் ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். 5 cos 37. 5 cos 37 is sin 53, 4/5. இப்போ தானே பார்த்தோம். இந்த சைடு நோக்கி 4 மீட்டர் per second, அந்த சைடு நோக்கி 5 sin 37. 5 into 3/5, 3 meter per second. ஓகே, ஸோ சே நான் இங்கே ஃபார்வே இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்திருக்கேன், சே ஆர். இங்கேருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் வந்து XO. ஓகே, இங்கேருந்து மிரருக்கு XM, இங்கேருந்து இமேஜுக்கு டிஸ்டன்ஸ் வந்து XI. ஸோ as I was saying, ஸோ என் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து எல்லா மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் ஒரு பொசிஷன் வெக்டர் அசைன் பண்ணுறேன். என்கிட்ட என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் மூவ் ஆகுது, ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, மிரரும் மூவ் ஆகுது, இமேஜும் மூவ் ஆகுது. ஸோ 3 ஆப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸ்லேருந்து ஐ எம் அசைனிங் அ பொசிஷன் வெக்டர். ஓகே, சரி, இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸே இங்கே மிரர் இருக்கட்டும்னு வச்சுக்கிறேன். ஆப்ஜெக்ட் OM is equal to IM. இது எனக்கு ஃபார் ஷூர் தெரியும், கரெக்டாக? ஸோ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் பொசிஷன் வெக்டர் நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? XM minus XO is equal to XI minus XM, கரெக்டாக? XM நான் அந்த சைட் கொண்டு வரேன். Twice XM is equal to XI plus X0. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரிலேஷன் கிடச்சிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டர்ஸ். கிளியராக பாருங்கள், எல்லா மூவிங் ஆப்ஜெக்டோட பொசிஷன் வெக்டர் எனக்கு கிடச்சிருச்சு, கரெக்டாக? இப்போ நான் இந்த பொசிஷன் வெக்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? அஃப்கோர்ஸ் வெலாசிட்டி, ரைட்டா? ஸோ இந்த ஈக்குவேஷனை ஐம் கோனா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு t. எனக்கு என்ன கிடைக்கும்? சே லெட் மீ ரைட் இட். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். y is dxm by dt is equal to dxi by dt plus dxo by dt. Okay, in the dxm by dt என்ன? It's nothing but velocity of mirror is equal to velocity of image plus velocity of object. சரி, என்கிட்ட ஏற்கனவே velocity of mirror இருக்கு 2 meter per second, velocity of object இருக்கு 4 meter per second. இங்கே with respect to நம்ம horizontal direction தான் எழுதிருக்கோம், கரெக்டாக? vertical directionல ஓகே, let's see it afterwards. இப்போதைக்கும் horizontal directionல எழுதிருக்கோம். இங்கே will be substituting vertical velocity of object which is nothing but 4 meter per second. பட் இதுக்கு முன்னாடி we should keep in mind that என்னோட velocity ஆகட்டும் position vector ஆகட்டும் I am calculating with respect to my reference point. ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து ரைட் போகும்போதே I am calculating my x0, கரெக்டாக? சே I'll revise you one more. ஏதாவது ஒரு குவான்டிட்டி, சே y குவான்டிட்டி இருக்குது, dy by dx will be negative if y is decreasing, கரெக்டாக? அதே மாதிரி dy by dx will be positive if y increases. இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சே இன்னும் ஷார்ட்டர் டேர்மில் என்ன சொல்கிறேன்னா, சே 1 செகண்ட் கழிச்சு என் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும், கரெக்டாக? அதோட x0 will be this distance. So dx with respect to time it's increasing for object. So 4 meter per second is positive. xo is increasing with respect to time. So velocity of object is positive which is equal to 4 meter per second. இதுவே மிரர் பார்த்தோம்னா ஆஃப்டர் சம் டைம் என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இட்ஸ் சம்வேர் ஃபார், ஆனால் அது கம்பேர் பண்ணும்போது 1 செகண்ட் கழிச்சு இட் வில் கம் 2 மீட்டர்
this side and xm will be this distance, correct? So xm is of course reducing. Initially inga point varaiku irundhathu, now it has reduced. So xm is negative, xm is decreasing with respect to time, so vm, velocity of mirror, is negative. So அதை substitute பண்ணலாம். Twice of minus 2 is equal to velocity of image. சே என்னோட அதே மாதிரி இமேஜுக்கும் பார்த்தோன்னா இப்போதைக்கு நம்ம பொசிஷன் ஆஃப் இமேஜ் பற்றி எதுவும் தெரியாது. சே ரேண்டம் வேரியபிள் நான் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னே வச்சுக்கிறேன். ஸோ ஐம் டேக்கிங் இட்ஸ் பாசிட்டிவ் விஐனே வச்சுக்கிறேன். ப்ளஸ் v naught is 4. ஸோ velocity of image is equal to minus 4 is equal to minus 8 meter per second. So என்னோட image with respect to time, with respect to ground, it's coming towards the mirror with minus 8. அதாவது minus direction is indicated this, இந்த directionல 8 meter per second போகுது, correct? So now what I'm going to do is say இது எல்லாமே with respect to ground, it is in the horizontal direction. Velocity of image with respect to horizontal. Velocity of image with respect to vertical எப்படி இருக்கும்? Say என்னோட ஆப்ஜெக்ட் with respect to mirror 3 meter per second மேலே போகும். என் இமேஜும் 3 meter per second மேலே தானே போகணும். If and only if my mirror is not moving upward, correct? Say என்கிட்ட மிரர் இருக்கு, மிரர் இஸ் ரெஸ்ட், மிரர் நகலை. ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருந்தானா இமேஜ் இங்கே இருக்கும், ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருந்தானா இமேஜ் இங்கே இருக்கும். எப்போ என் மிரர் வெர்டிக்கலாக நகராத போது இங்கே எனக்கு மிரர் இஸ் ஒன்லி மூவிங் த ஹாரிசன்டல் டைரக்ஷன். ஸோ வெர்டிக்கல் வெலாசிட்டி வில் பி சேம். இது 5 meter per second போச்சுன்னா, ஒரு 1 second 5 meter ரைஸ் ஆச்சுன்னா இமேஜும் 1 second 5 meter இட் வில் ரைஸ். இங்கே 3 meter per second ரைஸில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் இமேஜ் with respect to vertical will be equal to 3 meter per second. Okay, so as a whole you can conclude that velocity of image is equal to root over 8 square plus 3 square is equal to root over 64 plus 9 is equal to root over 71 meter per second. Okay, this is the velocity of image with respect to that. Question புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். We'll proceed to next. இப்போ பிளேன் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்ஷனில் எப்படி நடக்கும் பார்த்தோம். இதுவே ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் நம்ம போடுற கண்ணாடி எல்லா ஆப்ஜெக்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் கர்வ் தான், எதுவுமே பிளெயின் ஸ்ட்ரைட்டான ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸில் லைட் பட்டுதுன்னா என்ன ஆகும்? இங்கேயும் அதே பிளேனில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கே நடக்குது, ஆனால் விஷுவலாக பார்க்குறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே ஒரு சிங்கிள் ரே, சரி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கட்டும், ஆப்ஜெக்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் இருக்கட்டும், இங்கேருந்து லைட் ரே வருதுன்னா இந்த பாயிண்ட் பியில் இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் ஆஃப். எப்படி? ஜஸ்ட் லைக் அ பிளேன். பிளேனில் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருந்தது, கரெக்டாக? பட் திஸ் இஸ் அ கர்வ் சர்ஃபேஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா we are going to draw a tangent to the surface at the point P. And the tangent will act like a plane mirror and அந்த இடத்துல it will get reflected off. அங்கே ஒரு நார்மல் வரைஞ்சோன்னா say we know that radius and tangent are perpendicular, correct? இங்கேயும் அந்த நார்மல் tangent will be there. இது நார்மலாக இருந்ததுன்னா this will be angle of incidence. Equal angle of incidence equal angle of reflection will get reflected off. Fine. So at the point of incidence draw tangent, all laws of reflection will follow here too, just like in plane mirror. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் வேறு என்ன நடக்கலாம்? ஸோ pretty much same. Angle of incidence will be equal to angle of reflection and the tangent and normal are perpendicular to each other. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். அண்ட் சே இது ரேடியஸாக இருக்கும்,
கரெக்டாக இங்கே சென்டராக இருந்ததுன்னா அந்த கர்வ் சர்ஃபேஸோட சென்டர் இங்கே எங்கேயோ இருந்ததுன்னா this will be its radius. Fine. Well, pretty much this in mind, we can go forward. இதுவே 2 types of mirrors இருக்கும் நம்மகிட்ட. சே என்கிட்ட ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ட் அதுலேருந்து I'm gonna cut a part. சே இந்த பார்ட் கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு ஒரு கர்வ் போர்ஷன் கிடைக்கும். கரெக்டாக? சரி, ஸ்பெரிக்கல் மிரர் வச்சுக்கலாம். இந்த சைட் நான் ரிஃப்ளெக்டிங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஐம் கோனா கெட் அ கான்கேவ் மிரர். அதுதான் ஐ ட்ரான் இட் ஹியர். கான்கேவ் மிரர் என்ன பண்ணும், சரி இட் இஸ் கர்வ்ட் இன்வெர்ட்டில். நான் எங்கே லைட் இன்சிடென்ட் பண்ணாலும் இந்த பாயிண்டில் நான் டேஞ்சன் வரைஞ்சிட்டேன்னா சே அந்த கர்வ் சர்ஃபேஸோட சென்டர் தான் இட்ஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அங்கே இஃப் ஐ ட்ரா நார்மல், angle of incidence will be equal to angle of reflection. It will get reflected off. And in the reflection எப்படி இருக்கு, it is towards the center. கரெக்டா? நான் what I'm trying to say is parallel beam of rays கொடுத்தனா it is getting converged. ஒரு பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது. சே இந்த ஒரு பாயிண்ட் இங்கே இஸ் focus point. Since it's converging to a point, it's called as concave mirror and also called as converging mirror. இதுவே இந்த பார்ட் ஆஃப் மிரர் நான் கட் பண்ணுற மிரர்லேயே சே உள் சைடு வந்து பிளாஸ்டர் ஆர் சில்வர்ட், வெளி சைடு வந்து எனக்கு மிரர் ஷைனி பாலிஷ் சர்ஃபேஸ். இந்த கேஸில் உள் சைடு எனக்கு லைட் பட்டுதுன்னா ஒன்றும் ஆகாது, வெளி சைடு இதே லைட் பட்டுதுன்னா என்ன ஆகும், சே இட் வில் கம் டு திஸ் கேஸ், அதாவது கான்வெக்ஸ். வெளி சைடு இதே லைட் பட்டுதுன்னா அதே மாதிரி நான் நார்மல் வரைஞ்சேன்னா angle of incidence equal to angle of reflection, it will get reflected outwards. Say inga vara parallel beam of rays it's getting reflected outwards, ana in the case it is getting converged. Inga vandu it's getting diverged, and the diverged rays la nama if we trace it back we'll get a point called focus. It's diverging away from focus point. So convex mirror we'll call as diverging mirror. Okay, so keeping both these mind, நம்ம வந்து ஏற்கனவே படிச்ச சைன் கன்வென்ஷன்ஸ் தான் குவிக்காக ரிவைஸ் பண்ணிடலாம். சே திஸ் இஸ் center of curvature of mirror, center of sphere. This is principal axis. Center of mirror is pole represented by P. The line joining them both is principal axis. Correct? இதே parallel rays of light, நான் concave convex parallel to principal axis நான் light rays வந்து if I am incidenting it on a mirror, spherical mirror, after reflection and it will either converge or diverge to or away from a point which is called as focus. Okay, and important point, all the rays we use here are paraxial rays. Paraxial rays na enadhu, there are two types of rays, paraxial rays and marginal rays. Paraxial rays are rays, light rays na adoda direction, incident direction will be very close to pole. Light rays will be very close to pole. Inga whatever we are doing is in this case, so nama இந்த பாயிண்ட்ல எல்லாமே valid. இதுவே நான் marginal rays na towards say என்னோட curved surface ஓட கிட்டத்தட்ட end margin, outer margin ரவுண்டா இருக்கும்ல, அங்க light rays incident ஆச்சுன்னா லைட்டோட மிரரோட பவர் will be less over there. So என்ன ஆகும்னா instead of getting converged to a point, இங்க ஒரு plane, perpendicular plane வரைஞ்சோம்னு வெச்சுக்கோங்களேன், passing through the principal axis க்கு perpendicular ஒரு plane வரைஞ்சோம்னா அந்த பிளேன்ல all these rays will get converged. இதுவே marginal rays எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இட்ஸ் அன் டிஃபெக்ட்னு சொல்லலாம் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு. ஸோ இந்த டிஃபெக்டை வந்து டு வாட் டு சே, அதை சரி பண்ணுறதுக்கு we use parabolic mirror. இது ஸ்பெரிக்கல் மிரர் கரெக்டாக, இட் ஹாஸ் அ சிங்கிள் ரேடியஸ். இது parabolic-னா யூ நோ it has more converging power, it's more curved, right? So இந்த கேஸில் marginal raysனால வர spherical aberration will be solved. Okay, so இப்போதைக்கு whatever we are doing is, what I wanted to say is, நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் paraxial rays.
pretty much same. Let us discuss. நான் அப்படியே உங்களுக்கு ப்ரீவியஸ் சைன் கன்வென்ஷன்ஸ்லாம் ஐ ரிமைண்ட் த்ரூ. லைட் எந்த டைரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனில் டிஸ்டன்சஸ் வில் பி பாசிட்டிவ். பிஃபோர் தட் எல்லா மிரர் நான் மிரர் வித் ரெஸ்பெக்ட் டு கால்குலேஷன் பண்ணேன்னா என் போல் தான் வில் பி மை ஆரிஜின். ஆல் டிஸ்டன்சஸ் in the direction of light. Say light in the direction வருதுன்னு வச்சுக்கோங்களேன். If my light is coming in this direction, என் pole left to right direction கரெக்டாக என் ரைட் டைரக்ஷனில் எல்லாமே பாசிட்டிவ். சே ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததுன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி பாசிட்டிவ். இதுக்கே ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்ததுன்னா மை ஆப்ஜெக்ட் வில் பி ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி நெகட்டிவ். சே என் ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததுன்னா மை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வில் பி டேக்கன் அஸ் நெகட்டிவ், மைனஸ் சிம்பிள் போட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி போலுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ், ஜஸ்ட் லைக் ஒய் ஆக்சிஸ் போலுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். கான்வெக்ஸ்க்கும் அதே தான். சரி லைட் ரேஸ் இந்த சைட்லேருந்து வருதா, ஸோ இங்கே இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டிஸ்டன்ஸ். இதுவே இது ரேடியஸ்னால் ப்ளஸ் ஆர் வரும், ஆனால் இங்கே ரேடியஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வரும், மைனஸ் ஆர் வரும். ஓகே சரி, இது ஏன் சொல்கிறோம், ஜஸ்ட் கிராஃப் மாதிரி தானே இருக்குது, நாட் லைக் தட். நம்ம ஃபேஸ் பண்ணுற சில கொஷின்ஸில் சே ஏ கான்கேவ் மிரர் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஏ லைட் ரேஸ் ஆர் கம்மிங் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே ஸோ ஏ போல் தான் ஆரிஜின் and direction, light ray origin is light ray direction is this side. So இங்கே ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா இங்கே ரைட் சைடு இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் நெகட்டிவ். ஏன் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது பட் ஸ்டில் இட்ஸ் நெகட்டிவ். இதே வந்து நான் இங்கே இந்த கேஸில் என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் இங்கே இருந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ், லைட் ரே டைரக்ஷனில் இட்ஸ் லெஃப்ட் டு த போல் இட்ஸ் நெகட்டிவ். இங்கே இருந்ததுன்னா ரைட் சைடில் இருந்ததுன்னா பாசிட்டிவ். ஆனால் இது இந்த கேஸில் இட்ஸ் நெகட்டிவ். ஒய், ஏன்னா என் லைட் ரேஸ் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இதே டைரக்ஷனில் நான் போய் எதாவது மெஷர் பண்ணேன்னா இட் வில் பி பாசிட்டிவ். பட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போய், ஏன்னா என் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கா, போல்லேருந்து ஐ எம் கோயிங் ஆப்போசிட் டைரக்ஷன், ஸோ இட் வில் பி நெகட்டிவ். ஓகே இது மேலே போகணுன்னா ஹைட் ஹெச் இருந்ததுன்னா மேலே போனால் இட் வில் பி பாசிட்டிவ், கீழே இருந்ததுன்னா இட் வில் பி நெகட்டிவ். ஓகே தட்ஸ் இட், சிம்பிள் சைன் கன்வென்ஷன். யா ஏற்கனவே நோட் பண்ணியிருக்கல. போல் இஸ் டேக்கன் டு பி த ஆரிஜின் அண்ட் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஸ் த எக்ஸ் ஆக்சிஸ். Positive direction is taken along the direction of incident rays. All distance are measured from the pole of the mirror. Okay so அதை தவிர நம்மளுக்கு ஓகே நெக்ஸ்ட் டெரிவேஷன் தான் இருக்குது. சரி இங்கே மிரர் இருக்குன்னா லைட் எப்படி ட்ராவல் ஆகும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சரி இது போல், இது பிரின்சிபல் ஆக்சிஸ் கரெக்டாக. சரி if a light rays வந்து if it's parallel to principal axis, after reflection it will pass through my focus. This is the first rule. Okay, a second rule, if my light ray passes through center of curvature, after reflection it will get bounce back exactly 90 degree. Yeah, because in the point la say plane mirror varju paapome, center of curvature radius correct, radius and tangent is always perpendicular. Yeah, incident ray is coinciding with normal, so angle of incidence is 0 degree. அதே மாதிரி angle of reflection is 0 degree. It will just bounce back. கரெக்டா? இது செகண்ட் பாயிண்ட்னா. தேர்ட் பாயிண்ட் வந்து இன் கேஸ் என் ஃபோக்கஸ் வழியாக ஏதாவது ரே போச்சுன்னா ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் மை ரிஃப்ளெக்டட் ரே வில் பி parallel to principal axis. Sorry, don't mind my handwriting. இதே போல் ஆர் எந்த பாயிண்டில் இது ஜஸ்ட் ஒரு சென்டர் ஆஃப் கர்வேச்சர்க்குள்ளே போகிறது, பேரலாக இருக்கிறது, ஃபோக்கஸ் மேலே லைட் ரேஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து காமன் கேசஸ். பட் எல்லா பாயிண்ட்லையுமே லைட் ரேஸ் பட்டுதுன்னா இட் வில் ஃபாலோ அட் ஆல் பாயிண்ட்ஸ் laws of reflection will be followed. Okay, so with this in mind, நம்ம next video la we'll go to a derivation.